ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவரிவன். இன்றைக்கி கேரளாவில் நாங்கள் சிம்பிளாக வந்து கறி மசாலா பொடி எப்படி தயார் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பட்டை வகை வந்து 200 கிராம் எடுத்துக்கிறேன். கிராம்பு வந்து 20 to 25 கிராம்பு எடுத்துக்கிறேன். ஏலக்காய் வந்து ஒரு 7-8 ஏலக்காயும் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். ஒன்றா தான் கொட்டிட்டு இந்த மாதிரி பெரிய அகலமான கடாயை வச்சுட்டு நல்லா வந்து சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகு விடாமல் சிம்பிளாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு இதை வந்து மிக்சியிலேயே போட்டு நல்லா நெய்ஸாக பொடி பண்ணிட்டு பொடி பண்ணதுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கறி குழம்பு பண்ணும்போது பிரியாணிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கன் வந்து குழம்பு வைக்கும்போது, மட்டன் குழம்பு வைக்கும்போது, பீஃப் குழம்பு வைக்கும், கறி மசாலா போட்டு என்னெல்லாம் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ அத்தனை குழம்புக்குமே இந்த மாதிரி ஒரு பொடி வந்து போதுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் வந்து கேரளாவில் இந்த பொடியை பொடிச்சு வச்சுப்போம். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்குன்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.